வணக்கம். என்னோட சீமானன் சீமாட்டிகளே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்கு மெயின் ரீசன் சௌமியா சிஸ்டர். தேங்க்யூ. அந்த கதையை நான் இப்போ கொஞ்சம் எலாபரேட் பண்ணி வேறு மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை போட்டிருப்பேன். அந்த கதையை கண்டினியூஸாக நான் யோசிக்கவே இல்லை. பட் இது உங்களுக்காக தான். பள்ளி நினைவுகள், இதை நான் கதையாக அப்படி கொண்டு போகலான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் தான் வனிதா, நானே கதை சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு அலாதி இன்பம். ஏன் அப்படின்னா, அந்த சைக்கிள் ஸ்டாண்டு, பாட்டி விற்கிற அந்த ஸ்நாக்ஸு, பிடி சாரோட பனிஷ்மெண்ட்ஸு, நானே நிறைய பேருக்கு வரவேற்றிருக்கேன். ஏன்னா நான் ஜூனியர் இருக்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய பேரை கைத்தட்டி வரவேற்றேன். இன்றைக்கி நான் படித்த பள்ளியில் நான் சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு தனி கர்வத்தோடு உள்ளே போகிறேன். ஏன்னா இது ஏன் ஸ்கூல் இல்லையா? அங்கே நிறையா இருக்கும்ல, ஃபஸ்ட் லவ், ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபஸ்ட்டு சைடு, இப்படி நிறைய விஷயங்கள், ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பாராட்டாக இருக்கட்டும், இப்படி நிறையா விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு உண்மையை சொல்லவா, இந்த நான் படித்த வரையும் நான் அந்த ஸ்டேஜில் ஏறி எந்த ஒரு ப்ரைஸும் வாங்கினதில்லை. எந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடந்ததில்லை. பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். இன்றைக்கி அதே ஸ்டேஜில் இன்றைக்கி நான் சீஃப் கெஸ்ட்டு. நல்லா இருக்குல்ல? பட் இந்த ஸ்கூல் நான் விட்டு போகும்போது என் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்துச்சு. என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இதான் உனக்கு லைஃப்பில் சிரிக்கிற கடைசி மூமெண்ட். இந்த ஸ்கூலை விட்டு நீ போனதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. அது சின்ன சிரி மாதிரி சொன்னுச்சு. அப்போது அதை நான் நம்பலை. பட் அதை விட்டு போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ இதோட கண்டினியூஸ் பார்ட் இனிமேல் வரும். ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.